கலிங்க விஜயம் அத்தியாயம் 28. கோதாவரி ஆற்றங்கரையில். பாழடைந்த மண்டபத்தில் இருந்து அதிகாலையில் மெல்ல நடந்த மாரவர்மன் நண்பகல் நேரத்தில் சாலையோரம் உள்ள மரத்தடியில் ஓய்வெடுத்தான். அருகில் ஒரு சிறிய குளம் இருந்ததை பார்த்து அருகில் சென்று நீர் அருந்தினான். அவன் உணவு உட்கொண்டு பல நாட்கள் ஆகிவிட்டன. இடையே ஒரு நாள் கிராமத்து பெரியவர் சிறிது உணவு அளித்ததோடு சரி. வெறும் நீரும் கைகளில் கிடைக்கும் பழங்களையும் கிழங்குகளையும் காய்களையும் உட்கொள்ள வேண்டியிருந்தது. அவனது உடல் சோர்வடைந்திருந்த போதிலும் உள்ளம் சோர்வடையவில்லை. கருணாகரன் தன்னை நம்பி யசோதையையும் பானுமதியையும் பாதுகாக்கும் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறான். விரைவில் அவர்களின் இருப்பிடம் சென்றடைய வேண்டும். அதே சமயம் அவ்வளவு சீக்கிரம் அவர்களுக்கு ஆபத்து ஒன்றும் நேர்ந்து விடாது என்ற எண்ணமும் ஏற்பட்டது மாரவர்மனுக்கு. ஓய்வெடுத்தது போதும் என்று புறப்பட எத்தனைக்கும் போது இரட்டை காளை மாடுகள் பூட்டிய மாட்டு வண்டி ஒன்று குளக்கரை அருகே நின்றது. அது ஒரு கூண்டு வண்டி. வண்டி ஓட்டி கீழே இறங்கி மாடுகளுக்கு வைக்கோலும் புல்லும் போட்டுவிட்டு கூண்டுக்குள் இருப்பவர்களிடம் ஏதோ சொல்லுவதை பார்த்தான் மாரவர்மன். இந்த மாட்டு வண்டி எங்கே செல்வதற்காக குளக்கரை அருகே நிற்கிறது என்பது தெரியவில்லை. நாம் இவ்வளவு தூரம் கால்நடையாக நடந்து சென்றால் நீண்ட நேரம் ஆகிவிடும். அதுவும் தவிர கால் வலி வேறு சேர்ந்துவிடும். அதைவிட அந்த கூண்டில் இருக்கும் பெரிய மனிதர்களிடம் உதவி கேட்போமா? தன்னையும் இவ்வண்டியில் ஏற்றிக்கொள்ள அனுமதி கொடுப்பார்களா? கேட்டு பார்க்கலாம் என்று தயங்கியவாறு மாட்டு வண்டியை அணுகினான் மாரவர்மன். யாரோ ஒரு புதிய மனிதன் மாட்டு வண்டியை நெருங்கியதை பார்த்த வண்டி ஓட்டி சற்று மிரட்டலான குரலில், யாரது, ஏன் அருகில் வருகிறாய் என்று கேட்டான். ஐயா, இந்த வண்டி தலைநகர் செல்கிறதா? நானும் ஏறிக்கொள்ளலாமா? அங்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது என்று பணிவுடன் கேட்டான். அது முடியாதப்பா, நாங்கள் தலைநகரம் செல்லவில்லை, வேறு திசையில் செல்கிறோம் என்று அந்த வண்டி ஓட்டி கூறி முடிப்பதற்குள் மாரவர்மனின் குரலை கேட்டவுடன் கூண்டு வண்டியில் இருந்த யசோதையும் பானுமதியும் ஆவலுடன் வண்டியில் இருந்த திரையை விலக்கி கொண்டு வெளியில் பார்த்தனர். அவன் மாரவர்மன் தான் என்பதை அறிந்து வண்டியோட்டியிடம் யசோதை, அவர் எனக்கு தெரிந்தவர்தான், அருகில் கூப்பிடுங்கள் என்று கூறியவுடன் வண்டி ஓட்டி திரும்பி நடந்த மாரவர்மனை சத்தமாக கூவி அழைத்தான். திரும்பி பார்த்த மாரவர்மன் வண்டியின் திரைச்சீலை விலகி யசோதையும் பானுமதியும் உள்ளே அமர்ந்திருப்பதை பார்த்து அடங்காத வியப்பெய்தினான். அவசரமாக அவர்களுக்கு அருகே வந்தவன், உங்களை பார்ப்பதற்காகத்தான் நான் விரைந்து சென்று கொண்டிருந்தேன். அதற்குள் இங்கே எப்படி நீங்கள் வந்தீர்கள் என்று கேட்க யசோதை அவனை வண்டியில் ஏறிக்கொள்ளுமாறு கூறினாள். அந்த கூண்டு வண்டி நல்ல தாராளமாக இடவசதியோடு இருந்தது. தரையில் நல்ல பலகைகள் இணைக்கப்பட்டு அதன் மீது வைக்கோலை பரப்பி இருந்தனர். அதன் மேல் பஞ்சு மெத்தை போல விரிப்பும் போடப்பட்டிருந்தது. 2-3 ஆட்கள் தாராளமாக படுக்கவும் வசதி இருந்தது. ஒரு ஓரமாக அமர்ந்த மாரவர்மனை பார்த்த யசோதை, மாரவர்மரே, எங்கள் இல்லத்தில் நாங்கள் வசிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுவிட்டது. சோதனை என்ற பெயரில் காவலர்கள் அவ்வப்போது வந்து தொல்லை செய்தனர். அது மட்டுமல்லாது நாங்கள் நீலவண்ணனுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உணவும் இருக்க இடவசதியும் செய்து கொடுத்தது பற்றி கலிங்க அதிகாரிகளுக்கு தெரிந்துவிட்டது. அதனால் வீட்டிலிருந்து மாற்றுடைகள் மட்டும் எடுத்துக்கொண்டு புறப்பட வேண்டியதாகிவிட்டது. சோழ நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானம் செய்துவிட்டோம். அருகே உள்ள நடுநாட்டை சேர்ந்த திருவதிகை கிராமத்திற்கே கூட சென்று தங்கிவிடலாம் என்றும் எண்ணி இருக்கிறேன் என்றாள் யசோதை. நல்ல வேளை, உங்களை வழியில் பார்க்க நேரிட்டது. ஆமாம், நீங்கள் இருவரும் வண்டியோட்டியின் துணையுடன் எப்படி இவ்வளவு தூரம் தைரியமாக புறப்பட்டீர்கள்? எங்களுக்கும் முதலில் தயக்கமாகத்தான் இருந்தது. நீங்கள் எங்கள் உதவிக்கு உடனடியாக வந்து சேர்வீர்கள் என்று நினைத்திருந்தோம். ஆனால் நீங்கள் வேறு ஏதாவது முக்கியமான விஷயங்களில் கவனமாக இருந்திருக்கலாம். எப்படியும் வழியில் சந்திக்கலாம் என்றும் நம்பினோம். அப்படியே உங்களை சந்தித்து விட்டோம். இனி எங்களுக்கு எந்தவித கவலையும் இல்லை. மாரவர்மன் தன் தாமதத்துக்கு உரிய காரணங்களை அவர்களிடம் தெரிவித்தான். எங்கள் திட்டப்படி எல்லாம் சரியாகத்தான் நடந்தது. ஆனால் கலிங்க நாட்டில் கப்பல் ஒன்று நடுவில் குறுக்கிட்டதால் எங்கள் திட்டத்தில் சிறிய மாறுதல் செய்ய வேண்டியதா ஆகிவிட்டது. அதனால்தான் தாமதமும் ஆகிவிட்டது என்று விளக்கம் கூறினான். அதுவரை மௌனமாக மாரவர்மனையே பார்த்து கொண்டிருந்த பானுமதி, ஐயா, சிறையாளிகளை எப்படி விடுவித்தீர்கள்? அதை பற்றி கூறுங்களேன். வண்டியோட்டியின் செவிகளில் கேட்காதவாறு சற்று மெல்லமாக பேசுங்கள் என்றாள். மாரவர்மனும் நடுநிசி நேரத்தில் நடந்த சம்பவங்களை எல்லாம் ஒன்று விடாமல் தெரிவித்தான். தன்னை பற்றி பானுமதி பெருமையாகவும் பிரமிப்பாகவும் நினைக்க வேண்டும் என்பதற்காக அதிகமாக தற்பெருமை எதுவும் பேசவில்லை. இருப்பினும்
மாரவர்மன் கூறியவற்றை எல்லாம் கேட்டு கொண்டிருந்த யசோதையும் பானுமதியும் மாரவர்மன் மேலும் அவன் நண்பர்கள் மேலும் பிரமிப்பும் ஆச்சரியமும் அடைந்தனர். மாரவர்மன் உடனிருந்தால் இனி வழித்துணைக்கு எவ்வித கவலையும் படாமல் சோழ நாட்டை சென்று அடைந்து விடலாம் என்ற நிம்மதியும் பிறந்தது. பொல்லாதவர்கள் திருடர்கள் என்று எவ்வளவு பேரை எதிர்கொண்டாலும் மாரவர்மன் ஒருவனே சமாளிப்பான் என்ற நம்பிக்கையும் பிறந்தது இருவருக்கும். சிறிது நேரம் கழித்து வண்டியோட்டி புறப்படலாமா என்று கேட்க யசோதையும் ஆகட்டும் என்று பதிலளித்தாள். மாரவர்மன் வண்டியோட்டியின் அருகில் அமர்ந்து கொள்ள மாட்டு வண்டி புறப்பட்டது. சில நாட்கள் பயணத்தில் மாரவர்மனுக்கும் பானுமதிக்கும் நெருக்கம் ஏற்பட்டது. இருவரும் ஒருவரை ஒருவர் நேசிப்பதை புரிந்து கொண்டனர். பானுமதி அப்பழுக்கற்ற அழகு தேவதை. 7 ஜென்மங்கள் தவம் இருந்தாலும் கிடைக்காத பேறு அவளை திருமணம் செய்து கொண்டால் கிடைக்கும் என்று எண்ணினான் மாரவர்மன். மாரவர்மன் வீரத்தில் பெரு நம்பிக்கை வைத்திருந்த பானுமதி வாழ்க்கையை மாரவர்மனிடமே ஒப்படைக்கவும் தயாரானாள். யசோதையும் அவர்கள் இருவரும் பழகுவதை பார்த்து ஓரளவு மன நிம்மதியடைந்தாள். சில நாட்கள் பழகி இருந்த போதிலும் மாரவர்மனின் பேச்சும் நடத்தையும் அவன் காட்டிய கண்ணியமும் தன் புதல்வியை பொறுப்பானவன் கையில்தான் ஒப்படைக்கப் போகிறோம் என்ற நிம்மதி ஏற்பட்டது. தன் கணவன் இவர்களின் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டாலும் இல்லை என்றாலும் இவர்களின் திருமணம் நடந்தே தீர வேண்டும் என்று முடிவெடுத்தாள் யசோதை. காளை மாட்டு வண்டி கோதாவரி ஆற்றங்கரையின் வடபகுதியில் நின்றது. ஆற்றை கடந்துவிட்டால் கலிங்க நாட்டை கடந்து விடலாம். இதுவரை எந்த தொல்லையும் ஏற்படாதது மாரவர்மனுக்கும் நிம்மதி அளித்தது. வண்டியோட்டி ஆற்றங்கரை வந்து சேர்ந்தவுடன் யசோதையிடம் பணிவாக வணங்கியபடி, அம்மா, இதுவரை உங்களை சேர்க்கும்படி எனக்கு உத்தரவு கொடுத்தார்கள் என் எஜமானர். இங்கு ஏதாவது படகை பிடித்து அக்கறை சென்று விடுங்கள். நான் வண்டியுடன் திரும்பி செல்ல வேண்டும் என்றான். அப்படியா, சரி, நாங்கள் செல்கிறோம் என்று உங்கள் எஜமானரிடம் கூறிவிடுங்கள் என்று பதில் கூறினாள் யசோதை. மாரவர்மன், கவலைப்படாதீர்கள், இங்குள்ள படகுக்காரனிடம் கேட்டு அக்கறை சென்றுவிட்டு அங்கு ஏதாவது குதிரை வண்டியோ மாட்டு வண்டியோ பிடிக்கலாம் என்றான். வண்டியோட்டி தன் வண்டியுடன் திரும்பி வந்த வழியே சென்ற பிறகு கோதாவரி ஆற்றங்கரையிலேயே மூவரும் சிறிது நேரம் தங்கியிருந்தனர். கோதாவரி ஆறு நல்ல அகலமுடையதாக இருந்தது. பானுமதிக்கு அதுதான் முதல் முறை இவ்வளவு அகலமான ஆற்றை பார்ப்பது. ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். ஆற்றில் நீர் சுழன்று சுழன்று செல்வதை பார்த்தவளுக்கு உற்சாகம் பீரிட்டது. தான் ஆற்றில் இறங்கி குளிக்க வேண்டும் என்று தாயிடம் கூறிய போது மாரவர்மன் அவசரமாக மறுத்தான். பானுமதி, இந்த ஆற்றில் கரையோரமாகவே ஆழம் அதிகம் இருக்கும். இப்போது தண்ணீர் வெகு வேகமாக செல்கிறது. நன்றாக நீந்த தெரிந்தவர்களுக்கே ஆற்று நீரில் இறங்கி குளிப்பது என்பது கடினம். இந்த பக்கம் படித்துறையும் குறைவு. நாம் அக்கறை சென்றவுடன் வேண்டுமானால் குளிக்கலாம் என்றான். படகு ஒன்றை கண்டு படகோட்டியிடம் அக்கறைக்கு கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொண்டு அக்கறை சேரும்போது முன் மாலை நேரமாகிவிட்டது. மாரவர்மன் தங்குமிடம் தேடினான். பெண்கள் இருவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தேடிய போது படித்துறை மண்டபம்தான் கண்ணில் பட்டது. அன்று முழுவதும் அங்கேயே இருக்க தீர்மானித்தனர். கலிங்கத்தை கடந்து வந்துவிட்ட திருப்தியில் அம்மண்டபத்திலேயே மூவரும் படுத்துறங்கினர். அடுத்த நாள் காலையில் யசோதையும் பானுமதியும் ஆற்று நீரில் நீண்ட நேரம் குளித்தனர். மாரவர்மன் சமைப்பதற்கு தேவையான பொருட்களை வாங்க பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு சென்று அரிசி, மட்பாண்டங்கள், தானியங்கள் என்று தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு வந்தான். அங்கேயே மேலும் சில தினங்கள் இருந்து நன்றாக ஓய்வெடுத்த பிறகு ஏதாவது குதிரை வண்டியோ மாட்டு வண்டியோ கிடைக்குமா என்று பார்க்கலாம் என்று திட்டமிட்டனர் அனைவரும். ஆற்று நீரில் குளித்ததாலோ அல்லது குளிர்ந்த காற்று உடலில் பட்டதாலோ தெரியவில்லை, யசோதையின் உடல் நிலையில் மாற்றம் ஏற்பட்டது. அவளுக்கு உடம்பு அனலாக கொதித்தது. மாரவர்மன் அருகில் இருந்த கிராமத்திலிருந்து வைத்தியரை அழைத்து வந்தான். வைத்தியரும் யசோதையின் உடலை சோதித்து பார்த்துவிட்டு, இந்த அம்மாளுக்கு ஏற்பட்டிருக்கும் காய்ச்சல் விஷக்காய்ச்சல். உடல்நிலை தேறுவதற்கும் குணமாவதற்கும் நீண்ட காலமாகும். அதுவரையில் மருந்துகளையும் மூலிகைகளையும் தவறாமல் உட்கொள்ள வேண்டும் என்றார். மாரவர்மனுக்கும் பானுமதிக்கும் என்ன செய்வது என்றே புரியவில்லை. பானுமதி, உன் தாயாரின் உடல்நிலை மோசமாக இருக்கிறது. இந்த மண்டபத்தில் குளிர்காற்றும் அதிகமாக இருக்கிறது. சத்திரத்திலோ சாவடியிலோ தான் தங்க வேண்டும். என்றாலும் நீண்ட தொலைவு சென்று துறைமுக நகருக்குத்தான் செல்ல வேண்டும். நீ என்ன சொல்கிறாய்? நாம் துறைமுக நகருக்கு செல்லலாமா? அல்லது இந்த கிராமத்திலேயே ஏதாவது வீடோ குடிசையோ இருக்கிறதா என்று பார்க்கலாமா? நீங்கள் அருகில் இருக்கும்போது எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. கிராமத்திலேயே ஏதாவது வீடு கிடைக்கிறதா என்று பாருங்கள். இங்கேயே தங்கிவிடலாம் என்றாள் பானுமதி. சரி பானுமதி,
கிராமத்தார்களிடம் உங்கள் இருவரையும் எப்படி அறிமுகப்படுத்துவது? உறவினர்கள் என்று கூறுவதா அல்லது தெரிந்தவர்கள் என்று கூறட்டுமா என்று கேட்டான் மாரவர்மன். என்னை உங்கள் மனைவி என்று கூறிவிடுங்கள். என் அன்னையை உங்கள் அத்தை என்று கூறுங்கள் என்று தலை குனிந்தபடி மெல்ல கூறினாள் பானுமதி. தன் தாயின் உடல்நிலையை நினைத்து அதே சமயம் அந்நியர் ஒருவருடன் ஒரே வீட்டில் இருப்பதை விட கணவன் என்ற உரிமையில் மாரவர்மனுடன் தங்கியிருந்து தாயையும் கவனித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே அவளது மனதில் இருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.